லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இருவரும் கிடையவே கிடையாது என்று நத்தம் விஸ்வநாதன் சொல்லுகிறார். குருமூர்த்தி சொல்லி தர்மயுத்தம் நடத்திய பொழுது, யார் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திய பொழுது அந்த தர்மயுத்தத்திற்கு குரல் கொடுத்தது, முன்னின்றது, ஆதரவாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியை மிகவும் கேவலமாக இழிவாக பேசியது இதே நத்தம் விஸ்வநாதன். அதுபோல KP முனுசாமி. இப்படி அதிமுகவில் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பச்சோந்திகளும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள் என்பது இதை விட வெட்ட வெளிச்சம் போட்டு யாரும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. எப்படி அடுத்த கன நேரத்தில் மாறிவிடுகிறீர்கள்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி நத்தம் விஸ்வநாதன் சொல்லுகிறார். மதியாதா தலைவாசல் மிதியாதை என்று சொல்வார்கள். இந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று மேலும் மேலும் விற்கமில்லாமல் ஓ பன்னீர்செல்வம் சொல்லுகிறார். போயான்னு உதறி எறிஞ்சிட்டு அடுத்து தனி ஒரு கட்சி எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அல்லது எம்ஜிஆர் கழகம்னு சொல்லி தான் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பெரும் படையை திரட்டி தமிழ்நாடு முழுவதுமாக முக்குளத்தூர்லையும் இருக்காங்க, பிற சமுதாயத்திலையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலைமையில் இருக்கிறவர்களாம் ஒன்றாக ஒருங்கிணைத்து விஜயை கூப்பிட்டு வச்சு வா கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முடியாதா என்ன? துட்டு பணம் செலவு பண்ணணுமே. அந்த வேலைகளையும் செய்யக்கூடிய வலிமையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கான்னா அவர்கிட்ட ஒரு வலிமையும் கிடையாது. அவருக்கு வரக்கூடிய சம்பளம், சட்டமன்ற உறுப்பினர் வரக்கூடிய 1 லட்சத்தி சில்லற அந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தை வச்சு தான் அவர் வாழ்க்கை ஓடுது. சொத்து பத்துலேருந்து 5 பைசா எடுக்கக்கூடாதுன்னு 2 மகன்களும் கண்டிஷன் போட்டுட்டாங்க. அப்படி சொத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா, மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து சம்பாரிச்சாங்க இல்லையா, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நேராக அதிமுக ஓ பன்னீர்செல்வம் கைப்பற்றியிருப்பார். அம்மையார் சசிகலா ஒரு பக்கம் நான் 90% பணிகளை முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சியிலே ஊழல் நடக்கிறது என்று சொல்கிறார். எந்த ஊழல் நடக்குது, எப்படி நடக்குது? வேளாண்மை துறையில் நடக்குதா, வருவாய்த்துறையில் நடக்குதா, பொதுப்பணித்துறையில் நடக்குதா, நீர்வளத்துறை நடக்குதா, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நடக்குதா? விழாவாரியாக புட்டு வைக்கணும். அப்படி சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் பரவாயில்ல, திமுக எதிர்த்து வலிமையாக பேசக்கூடியவராக இருக்கிறார் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் மீது மேலும் மேலும் அவர் மீது நம்பிக்கை இருக்கும். அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் அவர் கூட இருக்காங்கல்ல அவருடைய ஆதரவாளர்கள், அம்மையார் சசிகலாவோட ஆதரவாளர்களுக்கு ஒன்றும் அரசியல் தெரியாமல் இல்லை. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அதிமுகவை எக்காலத்திலும் வெற்றி பெற விடாமல் பார்த்து கொண்ட ஐயா திவாகரன் அவர்களுக்கு துறை ரீதியாக ஒரு ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடக்கும் என்பது தெரியாமலா இருக்கும்? அது மாதிரி ஒரு லிஸ்ட்லாம் கொடுத்து அம்மையார் சசிகலா அவர்களை பேச வைத்து மக்கள் மத்தியில் மேலும் மேலும் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த செல்வாக்கை ஏற்படுத்த தவறிவிட்டார்கள். போன்ற பத்திரிகையாளர்கள், என்னை கூட விட்டுருங்க, என்ன மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க, அவர்களிடத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்யணும். பிச்சையிட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம், பிச்சைக்காரனுக்கு பிச்சையிட்டாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கின்ற உலகம் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார். அதுபோல் ஒரு 10 பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு வச்சு அம்மையார் சசிகலா அவர்கள் இன்னும் கூடுதலாக மக்கள் மத்தியிலே நல்ல பேர் வாங்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு அணியை சேர்க்க வேண்டும், கட்சி பேருன்னு கூட இருக்க வேண்டாம், இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பட்டியலாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கூடுதலாக எப்படி நல்ல பேர் கிடைக்கணும் அம்மையார் சசிகலாவுக்கு அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதற்கான செலவு தொகைகளை செஞ்சு, சும்மா தேனிக்கரனை ஒருத்தரை மட்டும் பேச வச்ச போதுமா, அவர் எதோ பேசுகிறாரு, ஆதரவாளராக பேசுகிறாரு, என்ன மாற்று கருத்து இல்லை. அதுபோல் ஒரு 10 பத்திரிகையாளர்களை ரெடி பண்ணணும். அதுபோல் ரெடி பண்ணி அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு என்ன வழிவகைன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நான் கூட இப்போ 2 நாளைக்கு முன்னாடி முகநூலில் ரங்கராஜ் பாலண்டாங்கிற என்னுடைய பேரில் முகநூலில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக வருகிறாரோ இல்லையோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக வருகிறாரோ இல்லையோ, ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, 90% பணிகளை முடித்து விட்டேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு 5% பணிகள் கூட எங்கள் கண் முன்னாடி யாருக்குமே தெரியலை. நீங்கள் மறைமுகமான அரசியலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்பது தெரியும். எவ்வளவு நாளைக்கு மறைமுகமான அரசியலை செய்து கொண்டு அதிமுக தொண்டர்களையும், எம்ஜிஆர் தொண்டர்களையும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறத தாண்டி யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அம்மையார் சசிகலாவுக்கு கிடையாது. அவங்க நல்லவங்க தான் அரசியலில். மற்றபடி அவர்களை வைத்து சம்பாதித்தவர்கள் டாக்டர் வெங்கடேஷ், டிடிவி தினகரன், திவாகர், இன்னும் பல பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப போகலை. ஏன்னா நம்ம கண்ணை நம்மளே குத்திக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்படி குத்திக்க வைக்கிறான் தான் சொல்லுங்கள், நிறைய செய்தி இருக்குது, நான் வெளியிட தயாராக இருக்கேன். ஆனாலும் கூட இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் அம்மையார் சசிகலா அவர்கள் 2021 அரசியலேருந்து ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க. யாரை கேட்டு ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க?
அதுக்கப்புறம் வந்தாங்க. அதையும் கூட எடப்பாடி பழனிசாமி இது என்ன பிரைவேட் கம்பெனியாக வந்து போதுன்னு நக்கல் பண்ணுறாரு. ஓனாயின்னு பேசுகிறாரு, கேவலமாக பேசுகிறாரு, சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுங்கிறாரு. ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து, அதாவது புழு கூட முண்டும்பாங்க, யாரையாவது ஒருத்தரை ஏன்னு சொன்னால் ஏய், வாடான்னா வாடா, போடான்னா போடா, அடின்னா அடி, உதன்னா உத, எகனைக்கு முகனை அப்படிங்கிறத தாண்டி அடிச்சா அடிக்கிறோம் இல்லையா? ஒருத்தனை 10 வருஷத்துக்கு முன்னாடி எவன் நம்மளை வந்து நயவஞ்சகமாக நம்ம நினைச்சானோ இப்போ பழி வாங்கணும்னு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தோணுது இல்லையா? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த உங்களுக்கு, உங்களை கேவலமாக பேசுகிற அவரை ஏன் எடப்பாடி பழனிசாமி என்று கூட பெயர் சொல்ல மறுக்கிறீங்க? நீங்கள் தானே பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு போனீங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த முக்குளத்தூர் சமுதாயம் மட்டுமல்ல, பிற சமுதாய மக்களும் உங்கள் மீது மிகுந்த ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 90% பணிகளை முடிச்சுட்டாங்களே அப்படின்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் நான் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேங்கிறாரு. அவங்க என்னன்னா அதிமுகவில் கழுத்தை பிடிச்சி வெளியாத அளவுக்கு இந்தியா கூட்டணியில், எங்கள் கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணியில் டிடிவி தினகரன் இருக்கிறார், ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்று வெளிப்படையாக அவர்களும் சொல்ல மறுக்கிறார்கள். இப்போ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை துண்டாக்குனது யாருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரேன், பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சி தான் இந்த அதிமுகவை துண்டாக வெட்டி எடுத்து விட்டது. எப்படி புதுக்கோட்டை நாடாளுமன்றம் என்ற ஒரு தொகுதியை, கரூர் நாடாளுமன்ற தொகுதி, சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி, திருச்சி நாடாளுமன்ற தொகுதி, தஞ்சாவூர் நாடாளுமன்ற இப்போ ஒவ்வொரு பகுதி வாரியாக பிரித்து எடுத்து அந்த புதுக்கோட்டைக்கு என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட இல்லாமல் செய்தது யார்? திமுக காங்கிரஸ் தான் செஞ்சதுங்கிறது உலகத்துக்கு தெரியும். என்ன, புதுக்கோட்டை மக்களுக்கு பெருந்துரோகத்தை செஞ்சது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம், மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலர் அவர்களோ, ரகுபதி அவர்களோ, மெய்யநாதன் அவர்களோ புதுக்கோட்டை மாவட்டத்திற்கென்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேண்டும் என்று அவர்களால் கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இப்படி அப்படியே 4 துண்டா வெட்டி எடுத்தாங்களே புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த 4 துண்டா வெட்டி எடுத்தது மாதிரி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அம்மையார் சசிகலா, எடப்பாடி பழனிசாமி 4 துண்டாக்கிட்டாங்க. இதில் கேசி பழனிசாமி போன்றவர்கள்லாம் குறுக்குச்சால் ஓட்டுறது. அம்மையார் சசிகலா அவர்களை பற்றிலாம் நான் பேசலைங்க, ஓ பன்னீர்செல்வத்தை பற்றியெல்லாம் பேசலாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா கட்சியில் இணைச்சிக்கணுங்க. சாதி பற்றோடு இருக்கலாம், சாதி வெறியோடு இருக்கிறார்கள். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு பிளவுபட்டு நிற்பதற்கான காரணம். இன்னொரு விஷயம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, நான் ஒரு பத்திரிகையாளராக 20 ஆண்டு காலமாக நம்ம இருந்திருக்கோம். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், கோயம்புத்தூர் பகுதியில் நான் கேட்ட வரலையும் அந்த கவுண்டர்கள் பூரா ஒன்றா இணைஞ்சு எந்த சூழ்நிலையிலும் அம்மையார் சசிகலா அவர்களை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் கட்சிக்குள் விட்டுவிடாதே என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே கொங்கு கவுண்டர்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த கல்லரு, மரவர், அகமுடையர், மெல்ல மெல்ல மருவி அப்படியே வந்தவங்க வெள்ளை பிள்ளைமாறு, வன்னியர் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய இன்னும் பிற சாதி, தமிழ் குடி சாதி எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவை கைப்பற்றாமல் விட்டுவிடாதீர்கள், நீங்கள் அதிமுகவை கைப்பற்றுங்கள் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியவில்லை. அப்படி உழைத்தார்கள், நினைத்தார்கள். உண்மையாகவே மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கவரப்பட்டு சிங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியை கைப்பற்றுவார் என்றெல்லாம் நினைத்தார்கள். இசக்கி ராஜா போன்றவர்களெல்லாம் நினைத்தார்கள். அதுபோல் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் இவங்க 90% பணிகளை முடிச்சேன்னு சொல்லி ஒரு பணிகளையும் முடிக்கவில்லையே. என்னையெல்லாம் கேட்டிருந்தா ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தா நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். முக்குளத்தூர் சமுதாயம் தான் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக குரல் கொடுக்கிறது, பிற சமுதாயமும் குரல் கொடுக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. ஐயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அம்மையார் சசிகலா ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாருமே பேசுகிறாங்க, மாற்றுக்கிறதுல. ஆனால் அதே போல் இந்த இஸ்லாமியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக ஒற்றுமையாக இருப்பாங்க, நாடார் ஒற்றுமையாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை முக்குளத்தூர் இன மக்களிடத்தில் ஒருபோதும் இனி வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ நான் பத்திரிகையாளராக இருக்கேன், நான் ஒரு பத்திரிக்கை நடத்துகிறேன், யூடியூப் சேனல் வச்சுரும், கேமரா இதெல்லாம் வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம்னு வைங்களேன். இன்னும் உங்களுக்கு கூடுதலாக தொழில்நுட்பமாக என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு சொல்லி நான் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது உதவி பண்ண வருவாங்களா? வரமாட்டாங்க. இதே நான் வந்து ஒரு இஸ்லாமியரோ நாடாராவோ அப்படி ஒரு சமுதாயத்தில் இருந்திருக்குமே, ஆனால் அந்த சமுதாயம் முக்குளத்தூர்ஸ்னா அந்த நாடார்னா நாடாரை வளர்த்து விடும், முஸ்லீம்னா முஸ்லீமில் அந்த தொழில் ரீதியாக நீ மீடியாவில் இருக்கியாப்பா, அந்தப்பா வளருப்பா, நம்ம சமுதாயத்துக்கு இன்னும் குரல் கொடு, நல்லது செய்ய அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியாக என்னென்ன தேவையோ வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த முக்குளத்தூர் இனம் மட்டும் எப்பொழுதுமே உருப்படாது, அரசியலில் உருப்படாது, சொந்த வாழ்க்கையிலையும் உருப்பட வைக்காது. ஒற்றுமை இவர்களிடத்துல இல்லை. எல்லாருமே தன்னை புலி என்று நினைத்துக் கொள்வார்கள். புலி வாளாக இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. எலிக்கு வாளாக இருக்கணும், எலிக்கு என்ன குடலாக இருக்கணும்,
அப்படி எலிக்கு வாழா இருக்கிறதெல்லாம் ஓடி போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட உட்கார்றது, திமுகட்ட உட்கார்றது, பாஜகட்ட உட்கார்றது. இப்போ ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தூர் இனம் ஒதுக்கப்பட்டு விட்டது. தமிழ் குடியை சார்ந்த பிற குடி சாதிகள்லாம் பரவாயில்ல, முக்குளத்தூர் சமுதாயம் அரசியலில் ஒதுங்கிட்டா நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கே அதிகாரத்தில் பிற சமுதாயத்தில் உள்ளவர்களை உட்கார வைக்க மாட்டாங்க. வட மாநிலங்களில் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களை துணை முதல்வராகவும் முதலமைச்சராகவும் வந்திருக்காரு. திருமாவளவன் இங்கே ஒரு காலம் ஆக முடியுமா? முடியாது. 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கும் காவடி எடுக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். அதுபோல் பாமக எடுக்க போக முடியுமா? முடியாது. அப்படி ஒவ்வொரு தமிழ் குடி சாதிகளையும் துண்டாக்கி அவர்களை அரசியல் அனாதை ஆக்கி விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தான் இவர்கள் இந்த அளவுக்கு அரசியல் செய்கிறார்கள். அம்மையார் சசிகலா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேச முடியாது. அப்போ அம்மையார் சசிகலா என்ன பண்ணணும்? இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்குன்னு மாவட்ட வாரியாக ஒரு திருமண மண்டபம் ஒரு 1 கோடி ரூபாயில் ஒரு 40 மாவட்டத்தில் அதிகமாக வேண்டாம். திருச்சியில் 1, மதுரையில் 1, கோயம்புத்தூரில் 1, சேலத்தில் 1, திண்டுக்கல்லில் 1, தஞ்சாவூரில் 1, சிவகங்கையில் 1, ராமநாதபுரத்தில் 1, சென்னையில் 2, இப்படி ஒவ்வொரு ஒரு 3 மாவட்டத்துக்கு ஒரு 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 முக்குளத்தூர் திருமண மண்டபம்னு கட்டி வைக்கணும். அங்கே வந்து முக்குளத்தூர் இன மக்களுக்கு வாடகை வந்து 1 லட்ச ரூபா, 50,000 வாடகையாக, ஒரு 30,000, ஒரு 20,000 கம்மியாக வாடகைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஒரு 1000 ஆம்புலன்ஸ், ஒரு 500 ஆம்புலன்ஸ். இப்போ எஸ்டிபிஐ, இஸ்லாமிய இயக்கங்கள், நாடார்கள் இவர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வாங்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நாடாருக்கு வந்து டிஎம்ஏ என்னமோ ஒரு மெர்கண்டல் பேங்க்னு சொல்லி ஒரு வங்கி இருக்குது. அங்கு நாடார்களுக்கு குறைந்த வட்டி கொடுக்கப்படுகிறது அந்த வங்கிகளில். அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் சமுதாயத்தை வளர்த்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை பன்னீர்செல்வமோ, டிடிவி தினகரனோ, அம்மையார் சசிகலாவோ எந்த வகையிலும் முன்னேற்றம் இல்லை. எங்களால் வந்து அமைச்சர் பதவி ஆனாங்க, எங்களால் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க, எங்களால் மேயர் ஆனாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட பணம் கொடுத்து தான் ஆயிருப்பாங்க, சும்மா ஆயிருப்பாங்க. மன்னார்குடி போல் சும்மா கொடுத்துருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த இனத்திற்கு எதுவுமே செய்யாமல் இருந்திருந்தால் எப்படி கொங்கு மண்டல பகுதியில் அம்மையார் சசிகலா அவர்களை பன்னீர்செல்வத்தை, டிடிவி தினகரனை அதிமுகக்குள்ளே விட்டுறாதீங்க, இனி நம்ம கட்சி தான் அப்படின்னு அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்களே. ஏன் அதுபோல் முக்குளத்தூர் இன மக்களிடத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சொன்னால், முக்குளத்தூர் இனத்திற்கு என்று பன்னீர்செல்வமோ, டிடிவி தினகரனோ, அம்மையார் சசிகலாவோ எதையுமே செய்யவில்லை. நீங்கள் தனி நபருக்கு ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, காமராஜ், ஓஎஸ் மணியன் இப்படி போன்றவர்கள், ராஜன் செல்லப்பா போன்றவர்களெல்லாம் நீங்கள் சீட்டு வாங்கி கொடுத்தாலும் அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க, சீட்டு கொடுத்துருப்பீங்க, பணம் கொடுத்துருப்பாங்க, அமைச்சர் பதவி கொடுத்துருப்பீங்க. இது தியாகம் அல்ல. அம்மையார் சசிகலா அவர்களே, டிடிவி தினகரன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, இது தியாகம் அல்ல. இப்போ முக்குளத்தூர் இன மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்க? அம்மையார் சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு. பன்னீர்செல்வத்துக்கு அம்மையார் சசிகலாவுக்கும் ஒரு கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ஸ்ரீதர் வாண்டியார் வந்து திமுகவில் ஒரு அங்கமாக இன்னைக்கு இருக்கார். அதாவது மூவேந்திர முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அவர் வழிநடத்திக்கிட்டு இருக்கார். இன்றைக்கு முக்குளத்தூர் மக்கள்லாம் சாரசேரையாக அவர் பின்னால் சென்று கொண்டு இருக்கிறார்கள். தென் மாவட்டத்தில் இசைக்கிராஜா அவர்கள் வந்து அவரும் வந்து திமுக கூட்டணிக்கு தான் போவார்னு நினைக்கிறேன் சொல்ல போனால். ஆக இந்த முக்குளத்தூர் மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சாரசாரையாக மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் அணிவகுக்க தயாராகிவிட்டார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள், போய் கொண்டிருக்கிறார்கள். என் உறவினர்கள்ட்ட பல பேர்த்து நான் சொல்லியிருக்கேன், போங்க நீங்கள் பாட்டுக்கு ஸ்ரீதர் வாண்டியார்ட்ட, அண்ணன் ஸ்ரீதர் வாண்டியார் கவரப்பட்ட சிங்கம் இருக்காரு, அவர் கட்சியில் போய் மூவேந்திர முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இனி அம்மையார் சசிகலாவோ, பன்னீர்செல்வமோ, டிடிவி தினகரனோ இவர்களை நம்புவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லைன்னு இப்போவும் நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சொல்கிறோம். நீங்கள் மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் தேவர் ஜெயந்திக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறார். ஒவ்வொரு ஏதாவது விழா காலகட்டங்களில் அவரான உதவிகளை செய்கிறார். அம்மையார் சசிகலா வீட்டுக்கு போனால் இந்த கார்த்திக் என்ற எப்படி அமமுகவில் ஜனார்த்தன் என்ற ஒரு கயவன் அந்த கட்சியை அளித்தானோ அதே போல் இந்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆதரவாளர்களை ஓட விரட்டக்கூடிய நிலைமையில தான் பல வேளைகளை இந்த கார்த்திக் என்பவர் செய்து கொண்டு இருக்கிறார். உள்ள வரவிடாமல் அவர் பல கோடிக்கு அதிபதி ஆகிறது. எங்கே பார்த்தாலும் பண பித்து பிடித்து அழைகிறீர்களே. நான் ஒன்று சொல்கிறேன், அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி பணத்தை வந்து யாரும் அவிச்சு திங்க போகிறதில்ல, கொண்டு போகிறதில்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன கொண்டு போனாங்க, எம்ஜிஆர் அவர்கள் என்ன கொண்டு போனாங்க, கருணாநிதி அவர்கள் என்ன கொண்டு போனாங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள், பெரும் விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்குற லெவலில் பிற மாநிலங்களில் தென்னங்கல் பணங்களில் இருக்க அனுமதி கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் தென்னங்கல் பணங்களில் இருக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணுங்க. ஒட்டுமொத்த விவசாய சங்கங்களும் விவசாயிகளும் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. கேரளாவில் கல் இறக்குறாங்க, விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். மரம் ஏறுறவன் பிழைச்சிக்கிறான், இட்லி கடை வச்சிருக்கவன் பிழைச்சிக்கிறான், கல் கடை வச்சிருக்கவன் பிழைச்சிக்கிறான். அந்த இட்லிக்கு சுண்டல் வைக்கிறான் பாருங்க, சுண்டல் தயார் பண்ணுறான் பாருங்க, மரம் ஏறுறதுக்கு கை ரெடி பண்ணுறாங்க பாருங்க, அந்த பணம் இதில் மட்டையில்
எல்லாருமே பிழைச்சிக்கிறாங்க. உழைத்து பிழைத்து கொள்ளக்கூடிய நிலைமை அந்த கேரளாவில் இருக்குது. அதுபோல் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துங்க. தென்னங்கல் பணங்கள் இறக்க நாளைக்கே நீங்கள் அறிவிங்க. ஒரு போராட்டம் நடத்த போகிறேன். தமிழக அரசு உடனடியாக சட்டமன்றத்தில் ஒரு அவசர காலமாக போர்க்கால அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுங்க. பன்னீர்செல்வம் செய்யுங்க, டிடிவி தினகரன் செய்யுங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. இன்னொருத்தன் போராட்ட மன்றத்தில் போய் உட்காந்துக்கிறதுக்கு அது உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. அதுபோல் செய்யுங்க. முக்குளத்தூர் இன மக்களுக்கு ஒரு 3 மாவட்டத்துக்கு ஒரு திருமண மண்டபம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு திருமண மண்டபம். உங்களுக்கு தான் 5 லட்சம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்களே. நீங்கள் கையை காமிச்சா ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் காசு போட்டு செய்ய வேண்டியதில்லை. அதேபோல் வருஷத்துக்கு ஒரு 100 பேர் இலவச திருமணம் செஞ்சு கொடுங்க. நீங்கள் சேலம் மாவட்டத்துக்கு போகிறீங்க, அங்கே போய் தையல் மிஷின் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு அங்கே உள்ள கட்சிக்காரங்களை வச்சு கொடுக்குறீங்க. அது கிடையாது. உங்கள் காசுலேருந்து செஞ்சு கொடுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னு அவருடைய சொத்துக்களை எவ்வளோ கொடுத்துட்டு போனார். அதனால தான் அவருடைய பெயர் காலத்துக்கும் நின்றது. அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த இன மக்களுக்கு, தமிழ் குடி மக்களுக்கு ஏதாவது குரல் கொடுக்கணும்னா தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி தமிழக அரசை வலியுறுத்துங்க. அரசு என்பது நிரந்தரம், ஆட்சியாளர்கள் என்பது நிரந்தரம் இல்லை. திமுக, அதிமுக, மதிமுக, நாம் தமிழர் கட்சி, பாஜக எது வேண்டாலும் வரலாம். எந்த குப்பனும் சிப்பனும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம். ஆனால் அரசு என்பது நிரந்தரம், அரசு நிர்வாகம் என்பது நிரந்தரம். தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுங்கள் என்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள். அதுபோல் தமிழ்நாடு முழுவதுமாக முக்குளத்தூர் இன மக்களுக்கு முக்குளத்தூர் திருமண மண்டபம் நடத்துங்க. ஆம்புலன்ஸ் ஒரு 1000 ஆம்புலன்ஸ், முக்குளத்தூர் ஆம்புலன்ஸ் வாங்கி அவங்க ஒரு அறக்கட்டளை மாதிரி இது பண்ணி அவங்கள சம்பாதிக்க விட்டு 4 பேர் சம்பாதிச்சுட்டு போகணும்னு சொல்லி அதுபோல் நல்லது செய்யுங்க. அப்படி நல்லது அம்மையார் சசிகலா அவர்கள் செய்தார்களே ஆனால் அவர்களுக்கு இன்னும் நம்ம கூடுதலாக குரல் கொடுக்க தயாராக இருப்போம். பன்னீர்செல்வமும் நீங்கள் இந்த காலத்தில் இனிமேல் அரசியலில் எந்திரிச்சு வர்றது என்பது சாத்தியம் இல்லை. என்னைக்கு குருமூர்த்தி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு வாரம் பொறுத்திருந்தீங்கன்னா நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல கேட்பார் பேச்சு கேட்டு நீங்கள் அரசியலில் வீணா போனீர்கள். ஆனாலும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. மேற்படி நான் சொன்ன கோரிக்கையெல்லாம் தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்க, திருமண மண்டபம்லாம் அமைச்சு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து அதுபோல் உதவிகளெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் தென்னங்கல் பணங்கள் இறக்க தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு போராட்டத்தை, ஒருங்கிணைந்த போராட்டத்தை செய்தால் ஒட்டுமொத்த விவசாய சங்கமும் உங்கள் பின்னாடி நிற்கும். உங்களுக்கு கூடுதலான மக்கள் செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.